ஹாய் எவ்ரி ஒன். இட் இஸ் மோஸ்ட் வந்து ஒரு பாப்புலாரிட்டி ட்ரீன்னு சொல்லலாம். ரொம்ப ரேரான ட்ரீன்னு சொல்லலாம். கேனன் பால் ட்ரீ. இட் இஸ் வந்து நாகலிங்க மரம் சொல்லலாம். ஸோ வந்து அந்த பூ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. ஸோ வந்து இட் இஸ்ட்டை வந்து அந்த கேனன் பால் ட்ரீ நாகலிங்க மரம். ஸோ நாகலிங்க பூ கூட வந்திருக்கு, தெரியுதா? இதெல்லாம் மேலே இந்த மரங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு மதிக்கத்தக்க மரங்கள். இது வந்து ரொம்ப வந்து எல்லா இடங்கள்லையுமே வராது. பெரிய பெரிய சிவத்தலங்களில், பெரிய பெரிய கோயில்களில் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த மரங்கள் வந்து வளர்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 7-8 வருஷங்கள் ஆயிடுச்சு. ரொம்ப நீளமான மரங்கள். இந்த பூ பூக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே தான் இந்த பூவே வந்து பூத்துருக்கு. இந்த பூ வந்து மேலே மலர்ந்துருக்கு, இன்னும் கீழே மலரலை. ஸோ ரொம்ப வந்து ஒரு நல்லப்பாம்பு சுத்துன்னு சொல்கிறாங்க. பட் வந்து இப்போதைக்கு இல்லை. அது இரவு நேரங்களில் வந்து நல்லப்பாம்பு சுத்துன்னு சொல்கிறாங்க. அது நான் பார்த்ததில்லை. ஸோ வந்து அதை கேரண்டியாக சொல்ல முடியல. பட் வந்து இது ரொம்ப வந்து ஒரு ரேரான ட்ரீ. இது வந்து இந்த எங்கள் கோயில் இருக்கிறது வந்து யா ஃபைனலி காட் இட். ஐயோ உடஞ்சிருச்சுடா பூ. ஃபைனலி வந்து உங்களுக்கான தேடி நான் மரத்துலேருந்து மேலே கஷ்டப்பட்டு பறிச்சிருக்கேன். ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா இந்த நாகலிங்கம் பூ சொல்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து சிவன் வந்து குடியிருப்பாராமா. ஸோ இட் இஸ் அந்த நாகலிங்கம் பூ ரொம்ப வந்து ஒரு ரேரான பூ. யாராச்சும் இதை பார்த்துருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.